அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொலியில் நம்மளுடைய இந்து தர்மத்தில் பல தெய்வ வழிபாடு ஏன் இருக்குது, அவருடைய தாத்பரியம் என்ன, தத்துவம் என்ன என்பதை பார்க்கலாம். இப்போது இறைவன் என்பது ஒருவன், ஒன்னஸில் தான் இறைவன் இருக்கிறான்றது எல்லா மதத்தினுடைய கொள்கை கோட்பாடாக இருக்குது. அது எல்லா மதத்துடைய கோட்பாடு தவறு இல்லை, ஒன்று தான். ஆனால் பிறகு ஏன் இவ்வளோ கடவுள் வழிபடுறோம், இவ்வளோ கடவுள்னு சொல்லி இருக்கிறோம், 33 கோடி கடவுளுக்கு மேலே சனாதன மந்திரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னாக்கா, எல்லாரும் ஒவ்வொரு மனிதனும் அவன் இறைநிலை அடைவதற்கு அவனுக்கு ஏற்றப்போல் உக்தியும் புக்தியும் சக்தியும் கொடுக்க வேண்டும். அப்போது அதற்கு ஏற்ற போல அவங்களுடைய ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தில் தனித்து இயங்கும் தன்மை உடையவன். ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிவர்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். அதை மாதிரி இந்த அண்டத்தின் பிரதிபலி ஒவ்வொருத்தருக்குள்ள பிரதிபலித்து இயங்குது. அப்போது திருமலை சொன்ன போல் இந்த அணுக்கள் இயக்கம் 4 கோடிக்கு மேலே இயங்கு விதத்தில் இருக்குது. அப்போ அந்த இயங்கும் தன்மை எல்லாம் ஒன்றே எடுத்தோன்னு எல்லாரும் கிடைச்சிருமா கிடைக்காது. அப்போது படிப்படியாக தான் அதை கொண்டு செல்ல முடியும். அப்போ அந்த படிப்படியாக உயர்வது இது பரிணாம வளர்ச்சி போல் தான். ஒரு அளவற்ற நாலேஜ் இருக்குது, எல்லைக்கு அப்பாற்பட்ட எல்லைக்கு உட்படாத அப்படியே வேஸ்ட் நாலேஜ் இருக்குது. அதை புரிஞ்சிக்கினாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு புரிஞ்சிக்கிட்டு அதனுடைய பிரம்மாண்டத்தை உணரலாம். இது எப்படி ஒப்பிடலாம்னா பார்த்தாக்கா, இப்போ கடல் இருக்குது. நம்ம கடலே பார்த்தீங்கன்னா நீர் பரப்பு எல்லாம் அப்படியே ஆக்கிரமிச்சு இருக்குது பூமி மேலே. இருந்தாலும் அதுக்கு பல பேர் கொடுத்து பிரித்து ஒவ்வொரு பகுதியாக நம்ம ஏரியா அலோகேட் பண்ணி பகுதிகளாக இதை ஆராயும் போது நமக்கு அந்த கடனுடைய தன்மை பல பேர் ஆராய்ந்து அந்த ஒட்டுமொத்த கருத்துக்களை சேர்த்து ஒன்றாக கடலின் தன்மை அங்கங்கே எப்படி இருக்குன்னு நம்மளால் உணர முடியுது. அதுக்கு பல பேர் கொடுத்து பல பகுதிகளாக பிரித்து அதை ஆராய்கிறார்கள், அதை எல்லைக்கு உட்படுத்தி பார்க்கிறார்கள். அப்போது கடவுள் எல்லைக்கு அப்பாற்பட்டவன். அவர் நமக்கு புரியும்னாக்கா அவர் உருவமற்றவர். அவருக்கு நம்ம புரியும்னா நம்மளுக்கு புரிகிற லாங்குவேஜில் அவர் வந்தால் தான் நமக்கு புரியும். நம்மளுக்கு புரிகிற மாதிரி அவர் தெரிஞ்சால் நம்மளுக்கு புரியும். அதற்காக தான் கொண்டு உருவ வழிபாடு. அப்போது எல்லாமே நம்மளை செம்மைப்படுத்துவதற்காக, நம் கடவுளை உணர்வதற்காக வைக்கப்பட்ட வழிமுறைகள். அப்போது அந்த வழிமுறையில் நம்ம செவ்வன அதை பின்பற்றும் போது நமக்கு அதில் படிப்படியாக உயர்வு ஏற்படும். இப்போ எப்படி நம்ம ஒரு டிகிரி வாங்கினாக்கா முதல்ல எல்கேஜி சேரணும், யூகேஜி சேரணும். அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே படிப்படியாக ஒரு டிகிரி, அப்புறம் மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி அப்படி மேலே மேலே போகிறோம். அதே மாதிரி தான் இங்கே அப்ளிகபிள். எடுத்த உடனே பிஹெச்டி பண்ண முடியுமா? முடியாது. அப்போது கடவுள் ஒருமை தன்மையிலேருந்து அவர் அணுகிருந்து எடுத்த உடனே முடிச்சு பிஹெச்டி டைரெக்டாக பண்ணுற மாதிரி தான். அது எல்லாராலும் முடியுமா? முடியாது. மேபி கோடானக்கோடியில் இல்லை இந்த உலக பூமியில் இருக்கிற யாரும் ஒருத்தரால் முடியுமான்னு தெரியல. ஆனால் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் ஃபார் எல்லாருக்கும் பாசிபிள் இல்லை, காமன் பீயிங்க்கு பாசிபிள் இல்லை. அப்போ காமன் மக்களையும் அந்த உன்னத நிலைக்கு அடைவதற்கு என்னங்க, அவங்கள படிப்படியாக உயர்த்த வேண்டும். படிப்படியாக உயர்த்தணும்னா அவனுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்ல வேண்டும். புரிதல் தான் இருந்தால் தான் அது உள்வாங்கி அந்த உணர்வில் அந்த உணர்வு மேம்பட்டு தான் அவன் இறைநிலையை உணர்வுபூர்வமாக அடைய முடியும். அப்போ அதற்காக வழிவகுக்கப்பட்டுள்ள முறைகள் தான் பலவிதமான காடுகள் அப்படின்ற என்னுடைய புரிதல். அப்போ ஒவ்வொரு காடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தன்மையில் கொடுத்து ஒரு சுலோகம் கொடுத்து ஒவ்வொரு காடுக்காக மந்திரங்கள் பாடல்கள்லாம் வைத்துள்ளார்கள். அதெல்லாம் போற்றி அதை பாடும்போது அந்த ஒளிகள் அந்த பாடலோட கருத்துக்கள் நமக்குள் உள்வாங்கப்பட்டு அதற்கேற்ப அணுக்கள் இயக்கம் இயங்கும் போது அதே ஒத்த இசைவில் இருந்த அந்த கடவுளின் அணுக்களோடு நம்ம ஒத்து போகும்போது அந்த தன்மை, அந்த கடவுளின் தன்மை நமக்குள்ள பிரதிபலிக்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா முருகன் எடுத்த தைரியத்தினுடைய கடவுள்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தைரியம் வேணாக்கா முருகனுடைய பல பாடல்கள் இருக்குது, தைரியத்தை உலகிக்கிறது. அந்த பாடலாம் பார்க்கும்போது தைரியத்தை ஊட்டக்கூடிய அந்த சவுண்டு உள்ளே போயிட்டு அதே நிலையில் வாழ்ந்த முருகனுடைய அணுக்களோடு அந்த டிவினிட்டியில் இருக்கிற அணுக்களோடு ஒத்து போகும்போது அதனோடு ஒத்து இசைவில் போகும்போது என்டேங்கல் ஏற்பட்டு முருகனுடைய தன்மைகளாக நம்ம பிறர்கள் சொன்னது அவர் வாழ்ந்த வழிமுறைகள் எல்லாம் நமக்கு பிரதிபலித்து இந்த அணுக்கள் ஃபாலோ செய்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி முருகனுடைய தன்மை நமக்குள்ள அப்படின்னு நம்ம முருகனாக மாற முடியும். அப்போது எந்த நிலையிலிருந்து யாரை பார்க்குறீங்களோ அதை நம்ம உள்வாங்கி கொண்டு நம்ம கிரகித்து அதுவாக மாற முடியும். எக்ஸாம்பிள் ஒரு லீடர் இருக்குன்னா அவர் பல பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஏன்? அவருடைய தனித்தன்மை, அவருடைய இயங்கு விதம், அந்த தன்மை ஆற்றல் அளவில் அணுக்களை ஈர்ப்பு உண்டாகி அவரை நோக்கி நம்ம நகர்றோம். அப்போ அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களும் நம்ம உள்வாங்கப்படும். நம்
வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி மாறுறோம். அதே மாதிரி தான் என் கடவுள் கொள்கையும் கடவுள் சித்தாந்தமும். அப்போது முருகன் நோக்கி பாடும்போது தைரியத்தில் பல பாடல் இருக்குது. அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம உடல் அங்கத்தை ஒவ்வொன்றது காக்கிறதுக்கு அந்த பாதுகாப்பு கவசம் மாதிரி பாடப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு வரிகளையும் படித்து புரிந்து உள்வாங்கி அதை வந்து உச்சாரணம் செய்யும்போது ஒலிக்கும் போதும் அந்த சப்தம் வந்து நமக்குள்ளே போயிட்டு அதற்குரிய பகுதியிலையும் அதுக்குரிய அணுக்களையும் இயங்க வைத்து அந்த தன்மையை பிரதிபலித்து அது நமக்குள் பாதுகாப்பு கவசத்தை உண்டாக்குகிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஸ்லோகம் பாடலும் ஒரு ஓஎஸ். அந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் வந்து அந்த கடவுளை நோக்கி நம்ம ஒத்திசைத்து போகும்போது அந்த தன்மைகள் ஒளிகள் அந்த அணுக்கள் இருந்தது நமக்குள்ள என்டாங்கல் ஏற்பட்டு அந்த தன்மை நமக்குள்ளே பிரதிபலிக்க அந்த அணுக்கள் இயங்குவதற்காக என்டாங்கல்மெண்ட்காக கொடுக்கப்பட்ட சயின்ஸ் இது. அப்போது பலதரப்பட்ட கடவுள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருந்து ஒவ்வொரு மனிதனையும் அவனவன் நிலையிலிருந்து அவனை வழிநடத்தி உயர்த்தி முக்தி அடைவதற்காக தான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய இயல்புக்கேற்ப தன்மைக்கேற்ப பல வழிமுறைகள் எங்கே சொல்லப்பட்டுள்ளது, பல இஷ்ட தெய்வங்கள் கொடுக்கப்பட்டிருந்து. அப்போது அவன் இஷ்ட தெய்வத்துக்கேற்ப பிடிச்ச மாதிரி கடவுளை தேர்ந்தெடுத்து அதன் வழியிலே போகும்போது அந்த பாடல்கள் ஜபங்கள் மந்திரங்கள் ஒலிக்கும் போது அப்போது அந்த கடவுளுக்கு சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் தன்மைகள் எல்லாம் வந்து நமக்குள் உள்வாங்கப்பட்டு அந்த தன்மையில் நம்ம அணுக்கள் நாம் இயங்கி நம்முடைய ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேராக வந்து நம்ம இன்னர் கோரில் மாறி நம்ம அதை மாதிரி மாறுறோம். இதுதான் வந்து பின்னாடி சயின்ஸு. இது பியூர் சயின்ஸு. இது வந்து சும்மா வந்து உருவ வழிபாடு வந்து ஒரு முட்டாள்தனம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது முட்டாள்தனம் கிடையாது. இது வந்து முதல்நிலைப்படி உங்களுடைய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் உயர்வடைவதற்கு. அப்போ ஒன்ஸ் வந்து பக்தி மூலம் நீங்கள் வந்து உருவ வழிபாடும் போது என்டங்கல்மெண்ட்டு பக்தி பலரும்போது பக்தி பெருக அடுத்த நிலை வந்து ஞானம் தானாக உள்ளுக்குள்ளே மலரும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்ய அதுக்கு உயர்நிலை வந்து ஆட்டோமேட்டிக் நமக்குள்ளே வந்து வரும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் வந்து இந்த பிரபஞ்சத்தில் அலைகள் இருக்குது. நீங்கள் அந்த ஃப்ரீக்குவன்சியில் போகும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகும்போது அந்த அதிர்வலைகள் இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு உள்வாங்கப்பட்டு அது உங்களுக்கு வந்து ஞானமாக மாறுது. அப்போது இதுக்கு வந்து பக்தி வந்து ஒரு முதல் படி வழிவகுது. யாரெல்லாம் கூட்டு வந்து இப்படியேப்பட்டாலும் இது பார்த்து பக்தி ஒரு சிறந்த மார்க்கம், எளிய மார்க்கம் கடல் நோக்கிய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு. அதில் உருவ வழிபாடு ஃபஸ்ட் ஸ்டெப் வச்சுக்கிறாங்க. நீங்கள் போக போக அந்த உருவ நிலைன்றது வந்து உள்வாங்கப்பட்டு அந்த உருவமே உங்களுக்குள் பயந்து உங்கள் ஆன்மாவுக்குள் பயந்து நீங்களே அதுவாக மாறி அப்புறம் உருவ வழிபாடு அற்ற நிலை உயர்ந்த நிலையில் உங்களால் போக முடியும். அப்போது இது வந்து எப்படி எல்கேஜி யூகேஜி படித்து நம்ம பிஹெச்டி பெற்று உயர்ந்த படிப்பை பெறுறோமோ அதே மாதிரி உயர்நிலை அடைவதற்கு ஆன்மீக பயிற்சியாக படிப்படியாக வைக்கப்பட்டுள்ள முறைகள், சம்பிரதாயங்கள், ரிச்சுவல் ப்ராக்டிஸிங் இதுபடி பெரிய சயின்டிஃபிக் இருக்குது. நம்ம இந்த அணுக்கள் எப்படி நாம் எப்படி இயங்குறோம் அதற்கேற்றபடி ஒவ்வொரு கடவுளை அமைத்து அதற்கேற்ற ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு நம்மளுக்குள்ள அவருடைய நிறை குறைகளை சமன் செய்து நம்முடைய குணங்களை மேம்படுத்தி சத்துவ குணம் மேல்வாங்கி அப்புறம் குணங்களற்ற நிலையில் போயிட்டு அவனுடைய ஐக்கியமாவது தான் வந்து கடவுள். அப்போ கடவுள்ன்றது ஒருமைத்தன்மை, ஒன்னஸு. அப்போ அதை வந்து நம்ம எப்படி கடலை பிரித்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து முழு கடலையும் வந்து உணர்றோமோ அதே மாதிரி கடவுள் தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கடவுளாக பார்த்து நமக்கு பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் ஏற்படும் போது முழுமைத்தன்மையை நோக்கி நாம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு செல்லப்படும். அதற்காக வழிவகுப்பட்ட வழிமுறைகள் தான் சம்பிரதாயங்கள் தான் வந்து சனாதனத்தோட பல இஷ்டதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, கடவுள் வழிபாடு. அதனால் பல தெய்வ வழிபாடு பல கடவுள் இருக்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தான் நினச்சிக்காதீங்க. இது ஒவ்வொருவரும் முக்தியில் அடைவதற்காக அவங்களுக்குரிய வழிமுறையில் போவதற்கு வைக்கப்பட்ட பெரிய ஸ்பிரிச்சுவல் சயின்ஸு. ஸோ இந்த இதை வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்காக இது பெரிய வலியுறுத்தலான்னு சொல்லிட்டு இது மூட நம்பிக்கை என்று ஒதுக்காமல் நீங்கள் சனாதனம் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு கருத்துக்களையும் பின்பற்றினா நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்ம மலர்களுக்கு வழிவகுப்பீர்கள். முருகர் எடுத்தால் தைரியம் கிடைக்கும். அதே வந்து விஷ்ணு எடுத்தாக்கா அமைதியை சாந்த குணப்படுத்த எப்போ மகிழ்ச்சியை கிடைக்கும் எப்பவுமே. அப்போ விஷ்ணு வந்து அவனுடைய அடையாளமாக போற்றப்படுகிறார். அதே மாதிரி விநாயகர் எடுத்தாக்கா அவர் முழுவதும் கடவுள், எந்த தடையிலிருந்து போகக்கூடியவர், அவர் நாலேஜை வந்து கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது இருக்குது. சரஸ்வதி வந்து படிப்பு, உங்களுக்கு வந்து எந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, படிப்பு நல்லா வளர்கிறதுக்கு, நாலேஜ் நல்லா விரிவடைகிறதுக்கு, விசாலமாகிறதுக்கு சரஸ்வதி. அப்புறம் ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற தன்மைகளோடு கருத்துக்களோடு ஒத்து அதற்கேற்ற மாதிரி அவர்களுடைய பாடல்கள் போனஸ்கெல்லாம் வெளியில் வைத்த முறைகள் வந்து நமக்குள்ளே அந்த தன்மையை வந்து பெருக்கி அப்புறம்
தன்மையிலிருந்து தன்மையற்ற தன்மையில் போகிறதுக்காக வழிவகுக்கப்பட்டுள்ளது என்பதை புரிஞ்சுக்கணும். இதற்காக தான் பல உருவ வழிபாடு, பல கடவுள் வழிபாடு சனாதனத்தில் வைத்துள்ளார்கள். இதெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்ம வளம் பெற்று ஆன்ம வளர்ச்சி அடைவதற்காக, தங்கு தடைகள் என்று முன்னேற வேண்டும் என்பதற்காக சயின்டிஃபாக வைக்கப்பட்டுள்ள முறைகள். இது மூடத்தனம் கிடையாது. இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ.